வந்தது. சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது. 1799 திப்பு சுல்தானை வீழ்த்திய கையோடு அடுத்த இலக்காக கட்டபொம்மனை ஆங்கிலேயர் குறிவைத்தனர் என்று சொன்னீர்கள். ஆனால் அப்போது பிராந்திய கூட்டமைப்புகள் மூலம் ஆங்கிலேயரை வலுவாக அவர்கள் எதிர்த்தனர் என்றால் கட்டபொம்மனுக்கு அப்போது உதவ யாருமே முன்வரவில்லையா? கூட்டமைப்பு என்று அமைந்து விட்டால் போதும், உடனே அதில் உள்ள அனைவரும் ஒரே நோக்கத்தில் ஒருவருக்கொருவர் உதவுவார்கள் என்று எப்படி சொல்ல முடியும்? கட்டபொம்மன் விஷயத்திலும் அப்படித்தான் நடந்தது என் மகனே. சிறுவன் சிவாவுக்கு கனத்த மனத்துடன் அந்த நிகழ்வுகளை சொன்னேன். 1801 தென்னிந்திய கிளர்ச்சி ஏன் நடந்தது? கொஞ்சம் அலசி பார்த்தால் காலத்தின் கட்டாயம் புரிய வரும். கிழக்கிந்திய கம்பெனி நிர்வாகத்தின் விளைவாக தெற்கே அரசியல் அடக்குமுறை அதிகரித்திருந்தது. பொருளாதார சுரண்டல் ஒரு புறம், நிர்வாக கெடுபிடிகள் மறுபுறம். கம்பெனியார் அனைத்து சுதேச ஆளும் வர்க்கத்தினரிடமும் தங்கள் செல்வாக்கை செலுத்த முயன்றார்கள். இன்னொரு புறமும் சாதாரண மக்கள் மிக பெரும் துன்பத்துக்கு ஆளாகி இருந்தார்கள். மக்களிடையே ஏற்பட்ட இந்த எதிர்ப்பு உணர்ச்சிதான் இந்த கிளர்ச்சிக்கு ஆணி வேரானது. ஆனால் இந்த எதிர்ப்பு உணர்ச்சி ஒன்றுபட்ட வீரியத்துடன் இல்லாமல் ஒவ்வொருவர் மனதிலும் இருந்ததால் அது விடலுக்கு இறைத்த நீர் போல பிசுபிசுத்து போயிருந்தது. பின்னாளில் மக்களின் பிரிட்டிஷ் எதிர்ப்பு உணர்ச்சியால் பாதிக்கப்பட்ட பாளையக்காரர்களும் மக்கள் தலைவர்களும் அந்த உணர்ச்சிக்கு உரிய வடிவம் கொடுத்தார்கள். அதுதான் பிராந்திய கூட்டமைப்புகளாக உருவெடுத்தன. 1795 இருந்து 1799 வரை அந்த 5 ஆண்டுகள் ராமநாதபுரம், திருநெல்வேலி, திண்டுக்கல், மலபார், கோயம்புத்தூர் என 4 பிராந்திய கூட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டன. அது சற்று வீரியத்துடனேயே இருந்தது. ராமநாதபுரம் கூட்டமைப்பின் கர்த்தா மருதுபாண்டியரே, அவர்களே அதற்கு தலைமை ஏற்றார்கள். திண்டுக்கல் கூட்டமைப்பை உருவாக்கிய கோபால நாயக்கர் அதனை தலைமையேற்று வழிநடத்தினார். மலபார், கோயம்புத்தூர் கூட்டமைப்பு பழசி ராஜா என்ற வீர கேரளவர்மனால் வழிநடத்தப்பட்டது. இதிலே திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு தலைமை ஏற்று வழிநடத்தியவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவன் மருதுபாண்டியரால் ஊக்கம் பெற்றவனாக இருந்தான். இந்த திருநெல்வேலி கூட்டமைப்பில் நாகலாபுரம், மன்னர்கோட்டை, சென்னால்குடி, கோலார்பட்டி என சுற்றிலும் இருந்த பாளையக்காரர்கள் மருதுபாண்டியரால் ஊக்கம் பெற்று இணைந்தார்கள். திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு புது பொலிவையும் வலுவையும் கொடுத்தான் பாஞ்சாலங்குறிச்சி பாளையக்காரன் வீரபாண்டிய கட்டபொம்மன். மருதுபாண்டியரின் அதிரடி செயல்களால் பெரிதும் கவரப்பட்டு அவர்களையே முன்மாதிரியாக கொண்டு அவர்களுடன் நெருங்கிய தொடர்பும் கொண்டிருந்தான். சாப்டூர், 7000 பண்ணை, காடல்குடி, குளத்தூர் பாளையக்காரர்களை தன் சாதுரியத்தால் ஒருங்கிணைத்து திருநெல்வேலி கூட்டமைப்பை பலப்படுத்தினான். செவத்தையா, வீரபாண்டிய நாயக்கர், வீரபத்ர பிள்ளை என தகுந்தோரை அனுப்பி மதுரை கள்ளர்களின் ஆதரவையும் பெற்றான். திருநெல்வேலி கூட்டமைப்புக்கு கட்டபொம்மனே தலைமையேற்றான் என்றாலும் தென்னிந்திய கிளர்ச்சியில் பங்கேற்கும் அந்த பெரும் வாய்ப்பு
அவனுக்கு கிடைக்கவில்லை. அதோ பரிதாபம்! கூட்டமைப்பை நெஞ்சுரமிட்டு வளர்த்தவன் அந்த கிளர்ச்சி தொடங்கும் ஓராண்டுக்கு முன்னரே ஆங்கிலேயர்களால் தூக்கிலிடப்பட்டான். பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். ஆசி கூறி வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர், மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம். இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.